ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து தமிழில் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஒரு பியூட்டிஃபுல் ட்ரிக்காக தான் வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ பெயிண்டிங் வந்துட்டு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன் அண்ட் எப்படி வந்து அவுட்லைன் போடுறேன் அப்படின்றத வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து மெட்டீரியல்ஸ் வந்து பார்க்கலாம். நான் வந்து இந்த பெயிண்டிங்கில் 2 ப்ரஷ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ஃப்ளாட் ப்ரஷ், இன்னொன்று வந்து லைன் ப்ரஷ். பெயிண்டிங்ஸில் வந்து நான் அக்ரிலிக் பெயிண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். மொத்தம் 9 கலர்ஸ் வந்து எடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வந்து அவுட்லைன் போட ஆரம்பிச்சோன்னா கிரிட் லைன்ஸ் வச்சு அவுட்லைன் போடுறோம். 13 rows 10 காலம்ஸில் வந்து கிரிட் லைன் வந்து போட்டிருக்கேன். 4.5 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட். இப்போ வந்து போட ஆரம்பிச்சிடலாம். கிரிட் லைன்ஸ் வச்சு மட்டுமே நம்மளால் அவுட்லைன் போட முடியுமா? கண்டிப்பாக போட முடியாது. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு ஒரு கைடர் கிடையாது, கைட்லைன் வந்து கிடையாது. இது வந்து ஒரு டிவைடர். என்னென்னா நம்மளுக்கு வந்துட்டு சர்ஃபேஸை டிவைட் பண்ணி வந்து காட்டுது இல்லையா? நம்மளுக்கு வந்துட்டு இருக்கிற சர்ஃபேஸ் வந்துட்டு சின்னதாக மாற்றி காட்டுது. ஸோ நம்ம வந்து சைஸ் வந்து கரெக்டாக வரையணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்குது வரைய முடியல அப்படின்னா நம்ம வந்து சின்னதாக்கிட்டு வரைகிறோம். மோஸ்ட்டாக இந்த மாதிரி பெரிய ஆர்ட் ஒர்க் வந்து பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு கண்டிப்பாக கிரிட் லைன்ஸ் வந்து போடணும். அப்படி போடும்போது தான் நம்மளுக்கு வந்துட்டு ஈஸியாக வந்து இருக்கும். ஏன்னா ஃப்ரீ ஹேண்ட்லேயோ லூமிஸ் வந்து இதில் ட்ரை பண்ணவே முடியாது. லூமிஸ் அனிமல்ஸுக்கும் வந்து பண்ண முடியும். ஆனால் இந்த ஒரு இதில் வந்துட்டு இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. பெருசாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு கண்டிப்பாக நிறைய அவுட்லைன்ஸ் வந்துட்டு நிறைய ரெஃபரன்ஸ் லைன் வந்து போட்டு அதுக்கப்புறமா வந்து வரைகிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்துட்டு இந்த கிரிட் லைன்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ கிரிட் லைன்ஸில் வந்துட்டு வரைகிறதுக்கும் வந்துட்டு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வந்து இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு நம்ம ஒரே ஒரு இதுவை மட்டும் பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து கரெக்டாக வரையலாம். ஒரு கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட நம்மளுக்கு வந்துட்டு நிச்சயமாக டிஃப்ரெண்ட் ஆகிடும். ஏன்னா நம்ம ஒரு பாக்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணால் மட்டுமே நம்மளுக்கு வந்து மொத்தமாக வந்துடாது இல்லையா? ஸோ ஏதாவது ஒரு எல்லா பாக்ஸுமே நம்ம வந்து ஃபோக்கஸாக பார்க்கணும். இந்த இடத்துல அதிகமாக வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டு அது எல்லாமே வந்து பார்க்கணும். அதுக்கு வந்துட்டு நம்ம எப்படி கரெக்டாக வரையலாம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு 2 விஷயத்தை வந்து யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து நம்ம வரைகிறோம், வரைஞ்சி நிற்கும் போது நம்ம ஒரே ஒரு சைட்லேருந்து வரையக்கூடாது. நீங்கள் மேலேருந்து வரைஞ்சிங்கன்னா கீழேருந்தும் வரையணும். அப்புறமா 2த்தையும் வந்து கனெக்ட் பண்ணணும். அந்தமாதிரி கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக வந்து சைஸ் வந்து வந்துடும். எக்ஸாம்பிள் கூட கிடையாது. இப்போ வந்துட்டு உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சிருப்பேன், நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நான் இப்போ வந்து மேலேருந்து வரைஞ்சி நிற்பேன், திடீர்னு கீழேன்ட்டு வரைவேன். அப்படியே கீழேன்ட்டு வரைஞ்சிட்டு அப்படியே 2த்தையும் கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சைஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகாது. இல்லைனா வந்து டாட்டை வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். டாட்டை வச்சுட்டு நம்ம வந்து வரையலாம். என்னது நம்ம வந்து அவுட்லைன் வந்து போடுறோம், அந்த அவுட்லைன் வந்துட்டு எந்த இடத்துல வந்து கிராஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு ஃபஸ்ட்டு அந்த இடத்துல டாட் வச்சிடலாம். டாட் வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து அவுட்லைன் போடும்போது அது கனெக்ட் பண்ணிக்கலாம் அந்த டாட்டோட. அப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஈஸியாக வந்து அவுட்லைன் போட்டுடலாம். இந்த வீடியோ மூலமாக ஈஸியாக எப்படி வந்துட்டு அவுட்லைனை கிரிட் லைன்ஸில் வந்து போடுறது அப்படின்றத வந்து லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி ஃபேஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஏன்னா ஃபேஸில் வந்துட்டு டேரெக்ட் அப்படியே தான் வந்து பண்ணியிருக்கேன். எந்தவித பெயிண்ட் மிக்சிங்கும் வந்து நம்ம பண்ணல. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பாடியை வந்து பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். இங்கே வந்து லைட்டர் பார்ட்ஸ் வந்து இருக்குதுனால நான் வந்துட்டு ஃபஸ்ட் லேயராக டார்க் ப்ளூ கலரோ ஒயிட் கலர் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு பெயிண்டிங்கில் வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். என்னதுன்னா இது ஒரு பெயிண்டிங்கில் வந்துட்டு ஒரு கிரேட் அப்படின்ற மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னதுன்னா ஒரு கிராஃபைட் பென்சில் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஹெச்பிலேருந்து 10B வரைக்கும் நம்மளுக்கு டார்க்னஸ் வந்துட்டு டிஃபர் ஆகிட்டே வந்து போகும். அதே மாதிரி ஒரு பெயிண்ட் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அந்த பெயிண்டில் லைட்டர் பார்ட்ஸில் லைட்டர் இதுலேருந்து டார்க் வரைக்கும் நம்ம வந்துட்டு டிஃப்ரென்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்.
இதை வந்துட்டு பெயிண்ட் மிக்சிங்லேயே தான் நம்ம வந்து பார்க்குறோம். அண்ட் எதுனா 2 கலர் பெயிண்ட்டை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வேண்டிய கலரை வர வைக்கிற மாதிரி இந்த ஒயிட் கலரும் பிளாக் கலரும் வந்துட்டு நம்ம ஒரு கரெக்டான ஷேடிங்கில் நம்மளுக்கு ஒரு பெயிண்ட் வந்து வர வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அதான் வந்துட்டு இங்கே வந்து பண்ணுறோம். லைட்டர் போர்ஷன்ஸ்க்காக நான் வந்து ஒயிட் கலர் வந்து யூஸ் பண்ணுறேன். அதேமாதிரி டார்க்கர் போர்ஷன்ஸ் வேணும்னா எனக்கு வந்து பிளாக் கலர் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து டார்க் ஆக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பர்பிள் கலர் வந்து உருவாக்க போகிறோம். இதுக்கு வந்து நான் பிங்க் கலரும் ப்ளூ கலரும் வந்து யூஸ் பண்ணுறேன். இல்லை ரெட் கலரும் ப்ளூ கலர் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இதை வந்துட்டு ஒரு டார்க்கர் போர்ஷன்ஸ்க்காக வந்து நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஆல்ரெடி ஷோல்டர் ஃபெதர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஏன் இதை வந்து காமிக்கலன்னா இது வந்துட்டு எனக்கு வரைகிறதுக்கு கொஞ்சம் நான் அதிகமாக டைம் எடுத்துக்கிட்டேன். அதனால தான் வந்துட்டு இதை காமிக்க முடியல. பட் இதை வந்துட்டு எப்படி பெயிண்ட் பண்ணேன், என்ன பெயிண்டிங் வந்து நான் யூஸ் பண்ணேன் ஃபெதர்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கம்ப்ளீட்டாக கிளியராக வந்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இன்னும் கொஞ்சம் நமக்கு ஃபெதர்ஸ் வந்து இருக்குதுல்ல, அதெல்லாம் பெயிண்ட் பண்ணும்போது நம்ம வந்து இதை வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு நான் ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் அண்டு கோல்டு கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு ரெட் அண்ட் கோல்டு கலர் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஆரஞ்சு கலர் ஷேடு வந்து கிடைக்கும். அண்ட் இந்த இடத்துலேயே வந்துட்டு நம்ம சாண்டல் கலர் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல நான் என்ன ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணுறேனோ அதே தான் வந்துட்டு மீதி இருக்கிற 2 ரெட் கலர் போர்ஷன்ஸ்லேயும் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி என்னென்ன கலர்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு என்னென்ன கலர்ஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்துட்டு இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்டான ஒரு வீடியோ வந்து பார்க்கலாம். என்னென்ன கலர்ஸ் வந்துட்டு பேசிக் கலர்ஸ் எல்லாமே வந்துட்டு யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து தேவையான கலர் வந்துட்டு நம்ம வர வைக்கிறதுக்கு என்னென்ன கலர்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எல்லாமே வந்து கிளியராக அண்ட் கரெக்டாக வந்து பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம திருப்பி இங்கே வந்து வரலாம். இப்போ நம்ம வந்து பேஸ் லேயர் வந்து நம்ம கொடுத்துன்னு இருக்கோம். பேஸ் லேயர் வந்துட்டு நம்மளுக்கு மேஜர் பார்ட்டாகவும் வந்து ரோல் ஆகும் அண்டு அவுட்லைனாகவும் வந்து நமக்கு வந்து ரோல் ஆகும். ஸோ இந்த பேஸ் லேயர் கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம டீட்டெயிலிங் வந்து கொடுக்க ஆரம்பிக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபெதர்ஸ்க்கு வந்துட்டோம். மொத்தம் நான் 4 கலர்ஸ் வந்து எடுத்திருக்கேன் இதுக்கு. இதில் க்ரீன் கலர் அண்ட் ப்ளூ கலர் வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்ரீனை வந்து டார்க்கர் ஆக்கிக்கலாம், லைட்டர் ஆக்கிக்கலாம், கொஞ்சம் ப்ளூ ஷேடட் அது மாதிரிலாம் வந்து பண்ணலாம். அண்ட் லைட்டர் ஆக்கிறதுக்கும் நம்ம வந்துட்டு ஒயிட் கலர், அப்புறம் டார்க் ஆக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து பிளாக் கலர் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோ இதை வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். ஏன்னா ஒரே ஷேட்ஸில் வந்து நம்ம கொடுக்க முடியாது. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் ப்ளூ ஷேடு வேணும்னா நம்ம கொஞ்சம் அதிகமாக வந்து ப்ளூ கலர் எடுத்துக்கிறோம். இல்லை ஒயிட் கலர் வேணும்னா லைட்டாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஒயிட் கலர் சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து அப்ளிகேஷன் வந்து பார்ப்போம். நான் வந்து இதுக்கு ஃபுல் ப்ராசஸ் வந்து காமிக்கல, ஏன்னா அப்போ வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனால் இப்போது அப்ளை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். எல்லாத்துலேயுமே வந்துட்டு சேம் கலர் வந்து இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஷேட்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு வைப்ரண்ட்டாக நம்மளுக்கு வந்து தெரியுது. இதனால தான் வந்துட்டு நம்ம ப்ளூ கலர் அண்ட் க்ரீன் கலர் வந்து சேர்த்துக்கோம். அண்ட் நம்மளுக்கு வேண்டிய இடத்துல நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு கொஞ்சம் ப்ளூ கலர் வேணும் அப்படின்னா நான் ப்ளூ கலர் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் க்ரீன் கலர் வந்துட்டு லைட்டாக வந்து எடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஃபுல் ப்ளூ கலர் ஃபுல் க்ரீன் கலர் அந்த மாதிரி வந்து இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக ஃபேடாகவும் இன்னும் சில இடத்துல வந்துட்டு நல்லா ப்ரைட்டாகவும் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி வந்துட்டு கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இங்கே அப்ளை பண்ணுறது உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வந்துட்டு ப்ராசஸ் காமிக்க முடியலனாலும் ஸ்ட்ரெயிட்டாக கொஞ்சம் கொஞ்சம் வந்து எப்படி வந்துட்டு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். அண்ட் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுக்க வேண்டியதுக்கு அப்படியே வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாகவே வந்துட்டு பண்ணணும். லைன்ஸ் போகிற இடத்துல நம்ம கொஞ்சம் பொறுமையாக வந்துட்டு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காமல் வந்து பண்ணணும். இதை விட இன்னும் லைட்டான ப்ரெஷர் வந்து இடத்துல இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் பெயிண்ட் வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு இன்னும் டஃப்பாக இருக்கும். இதை விட ஒரு சின்ன ப்ரெஷ்னால் பாயிண்ட் ப்ரெஷ் இருக்குது. இது வந்து லைன் ப்ரெஷ், பாயிண்ட் ப்ரெஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது இன்னும் குட்டியாக இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் இல்லை ரொம்பவே பெட்டராக இருக்கும். இப்போ இந்த போர்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல மேஜராக வந்து இருக்குது சாண்டல் கலர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்டு கோல்டு கலர் கொஞ்சம் வந்து யூஸ் பண்ணுறோம். இங்கே நான் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக இந்த வித ப்ராசஸை வந்து காமிக்கல. ஏன்னா அங்கே இருக்கிற டீட்டெயிலிங்ஸே வந்து எனக்கு வந்து போதுமானதாக இருக்குது. அது வந்து காமிக்கலாமே, மேலே வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் கஷ்டம்தான். அதை பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரமாக ஆயிடுச்சு. அதனால தான் வந்து காமிக்கல. ஆனால் அதை எப்படி பண்ணிக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பேப்பரில் வந்துட்டு கரெக்டாக பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் இங்கே வந்து பண்ணும்போது உங்களுக்கு நல்லா கன்ஃபார்மாக வந்துட்டு தெரிஞ்சிடும். இங்கே டெப்ட்டு வந்து இருக்கிற இடத்துல நான் வந்து கோல்டு கலர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். அது வந்துட்டு ஃபெதர்ஸ் கொஞ்சம் கோல்டிஷாக தான் நம்மளுக்கு வந்து தெரியும். அதனால் வந்துட்டு அதில் டெப்ட்டு வந்துட்டு நம்ம வந்து கோல்டு கலர் வந்து யூஸ் பண்ணுறோம். கோல்டு கலரும் பிளாக் கலரும் வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் இன்னும் கொஞ்சம் டெப்த்துக்காக நம்ம பர்பிள் கலரை வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்கள் வந்துட்டு ஃபெதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்துட்டு என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணணும் அது வந்துட்டு இங்கே உங்களுக்கு வந்து தெரியும். அண்ட் இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். இதுதான் வந்துட்டு ஃபைனல் அவுட்புட்டாக ராக் முடிச்சதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாக இருக்குன்னா கிடையாது. நம்ம வந்து பேக்ரவுண்ட் வந்து கொடுக்க போகிறோம். பேக்ரவுண்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த பீகாக் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதோட பேக்ரவுண்ட் வந்துட்டு நம்ம பார்ட் 2ல வந்து பார்க்கலாம். அது வரைக்கும்